ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம். ஸ்ரீமாத்ரே நமக. கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். ஆச்சாரியாளுடைய அவதார உற்சவத்தை முன்னிட்டு தெய்வத்தின் குரலிலே இருந்து சௌந்தரிய லஹரி சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதிலே இன்றைய தினம் அம்பிகையுடைய தாம்பூல பிரசாதத்துடைய மகிமையை சிந்திக்க இருக்கிறோம். ரொம்பவே அழகான ஸ்லோகம். அம்பாளுடைய தாம்பூலத்திற்கு எப்பேற்பட்ட சிறப்பு உள்ளது என்பதை விஸ்தரித்து சொல்லக்கூடிய ஸ்லோகம். ரணே ஜித்வா தைத்யான் அபஹ்ருத சிரஸ்திரைஹி கவச்சிபிஹி நிவ்ருத்தைஹி சண்டாம் சத்ரி புரஹர நிர்மால்ய விமுகைஹி விஷாகேந்திரோபேந்திரைஹி சசி விசத கற்பூர சகலா விலீயந்தே மாதஸ்தவவதன தாம்பூல கபலாஹா. இப்போ பல்லுடைய வெளுப்பு தான் எப்பயுமே சிரிப்பிலே பிரகாசிப்பது. அதை சொன்னதுக்கு அப்புறமா அம்பாளுடைய நாக்கின் சிகப்பிலே வெள்ளை சரஸ்வதி செக்கச்சவேல் ஆகிறாள் அப்படின்னு சொல்கிறார். அந்த விஷயம் முன்னாடியே சொல்லியிருக்கார் 64. இப்போ சிவப்பு வெளுப்பு ரெண்டும் கலந்த தாம்பூல உச்சிஷ்டத்தை பற்றி அதற்கு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். வாயில் இருக்கக்கூடிய நாக்கு பல்லு உதடு எல்லாவற்றோடும் சம்பந்தப்படுவதல்லவா தாம்பூலம். சரி, அது வாயை சிவப்பாகத்தான் ஆக்கும், அதில் வெள்ளை எப்படி கலக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த தாம்பூலத்திலே இருக்கக்கூடிய வெள்ளையான அந்த பச்சை கற்பூரத்தூள் சந்திரனையே பொடி பண்ணி போட்டா போல இருக்குதான். சசி விசத கற்பூர சகலாகா அப்படின்னு ஆச்சாரியாலே குறிப்பிட்டு சொல்லியிருப்பதனால்தான் அப்படி சொல்லியிருக்கார். நாக்கு நுனியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை சரஸ்வதி சிவப்பானதை மட்டும் சொன்னோமே, பாஷ்யம் எழுதுவது ஸ்தோத்திரம் பாடுவது எல்லாவற்றுக்குமே சாரதா சாரதான்னு அவளையும் தான் நாம் எல்லாம் உபாசித்து கொண்டிருக்கிறோம். அதனால் அவளையும் பெருமைப்படுத்தி அம்பாளுடைய நாக்கு நுனியிலே புரளுகிற தாம்பூலத்தில் அவளுடைய வெள்ளையும் கலந்ததாக சொல்லலாம் என்று ஆச்சாரியால் நினைத்திருப்பாரோ என்னவோ. அதனால் சரஸ்வதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக அதை இந்த இடத்துல சொல்லியிருக்கார் அப்படின்னு பரமாச்சாரியால் சொல்கிறார். வாய் நிறைய வெற்றிலை என்று சுமங்கலிகளை பரம மங்களமாக சொல்லுவது அதைத்தான். தாம்பூல பூரித முக்கி அப்படின்னே லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்லியிருக்கிறது. சர்வ மங்களையான சாக்ஷாத் அம்பாளை அப்படித்தான் மனக்கண்ணிலே நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அவளுடைய தாம்பூல உச்சிஷ்டத்துக்கு மிஞ்சி ஒரு பிரசாதம் கிடையாது. எச்சில் துப்புல் எல்லாம் நமக்கு தான் நித்கிருஷ்டம். நம்முடைய சரீரம் மாம்சமயமானதாக இருக்கிறதுனால அப்படி. ஆனால் அம்பாளுடைய சரீரமோ அகாராத்திக் ஷகாராந்த அக்ஷரமய மந்திரமய ஸ்வரூபம். அதற்கும் மேலே அன்பினாலேயே அன்புக்காகவே ஏற்பட்ட பிரேமஸ்வரூபம். ஆகையினால் அவளுடைய உச்சிஷ்ட தாம்பூலமும் ரொம்ப உத்கிருஷ்டமாக இருக்கிறது. அதை பெறுகிறது யார்? யாரோ பூலோகத்தில் பரம பக்தருங்க, ரிஷி, கவி அப்படின்னு ஆச்சாரியால் முடிச்சுடல. சாக்ஷாத் அவளுடைய அருமை குழந்தையான குமாரசுவாமி முருகப்பெருமான், அவளிடமிருந்தே பிரம்ம வித்யா உபதேசம் பெற்ற இந்திரன், அவளுடைய சாக்ஷாத் புருஷரூபமான மகாவிஷ்ணுவுமே இந்த உச்சிஷ்ட தாம்பூல பிரசாதம் பெறுவதற்காக இப்படி வந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சீன் இந்த இடத்துல அழகாக ஜோடித்து கொடுத்துருக்கிறார். இப்போ சேனாதிபதிகளுக்கு ஆதர்சமாக கிருஷ்ண பரமாத்மாவே கீதையில் சொல்லியிருக்கிறது, சேனாதிபதிகளே நான் கந்தனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா. குமாரசுவாமியை தான் சொல்கிறார். மகா வெற்றிகளை சாதித்த தருகிற அவருடைய வேலுக்கு பேரே சக்தி. அது பராசக்தியுடைய ஸ்வரூபம். தேவசேனாபதியான அவன் தேவர்கள் நலனுக்காகவே யுத்தத்திற்கு போவானாதலால் தேவராஜா இந்திரனும் அவர் பின்னாடியே ஒட்டி கொண்டு போவார். இந்த இந்திரனோடு ஒட்டி கொண்டிருக்கிறவர் என்ற அர்த்தத்தில் மகாவிஷ்ணுவுக்கு உபேந்திரன் அப்படிங்கிற திருநாமம் உண்டு. ஏன்னா வாமன அவதாரத்தில் இந்திரனுடைய மாதா பிதாக்களான அதிதி காஷ்யபர்களுக்கே பகவான் புத்திரனாக பிறந்ததுனால அப்படி பேர். அந்த பேரைத்தான் ஆச்சாரியால் இங்கே போட்டிருக்கார். விஷாகேந்திரோபேந்திர பிரிக்கணும். விசாக இந்திர உபேந்திர. அப்போ குமாரசுவாமி இந்த 2 சகாக்களோடு ஏதோ ஒரு தேவாசுர யுத்தத்திலே அமோக ஜெயம் பெற்றுவிட்டு அகத்துக்கு சிவசக்திகளுடைய கிரகத்துக்கு திரும்பி வராராம். இந்த 3 பேருக்குமே ஒரே குறி தான், அம்பாளுடைய உச்சிஷ்ட பிரசாதம் சாப்பிட வேண்டும் என்பது தான் அது. குமாரசுவாமியுடைய அவதாரத்துக்கு முன்னால் தேவர்கள் அசுரர்களை ஒரு யுத்தத்திலே ஜெயித்த போது அது தங்களுடைய சொந்த சக்தியினாலேயே சாதித்த சாதிப்பு என்ற அகம்பாவப்பட்டார்கள் தேவர்கள். அந்த சமயத்தில்
எவருடைய எப்பேற்பட்ட சக்திக்கும் மூலமாக இருக்கப்பட்ட பராசக்தி அவர்களை துருணமாத்திரமாக்கி ஒரு துருணத்தை கூட அவர்களால் அசைக்க முடியாதபடி பண்ணினாள். அப்போது இந்திரனுக்குத்தான் முதல்ல நல்லறிவும் அடக்கமும் உண்டாயிற்று. உடனே அம்பாள் கருணை கொண்டு அவனுக்கு பிரம்ம வித்யா உபதேசம் செய்து அகண்டமான ஒரே பிரம்மசக்தி தான் கண்டமான மற்ற எல்லா சக்திகளுக்கும் ஆதாரமாக இருப்பது அப்படின்னு அம்பாள் புரிய வைத்தாள். அந்த கதை கேனோபனிஷத்தில் வருகிறது. இந்த கதையை நாம் ஏற்கனவே சிந்தித்திருக்கிறோம், தேவி பாகவதத்தில் சிந்தித்திருக்கிறோம். அம்பாள் ஒரு யக்ஷ வடிவத்தில் தோன்றி ஒரு புல்லை வச்சிருப்பா. எல்லா தேவர்களும் அதை அசைக்க பார்ப்பாங்க, அசைக்க முடியாது. வருண பகவான் வருவார், காற்றால் அதை அசைக்க முடியாது. அக்னி வருவார், எரிக்க முடியாது. எல்லோருமே தன்னுடைய அகங்காரம் அழிந்து அப்புறம் தேவேந்திரன் வருவான். தேவேந்திரன் மாத்திரம்தான் அந்த யக்ஷரூபத்திடத்திலே கேள்விகளை கேட்டு பெற்றுக்கொள்வான். அதுக்கப்புறம் அம்பாள் அவனுக்கு உங்களுடைய சொந்த சக்தியால் அல்ல, தன்னுடைய சக்தியால் தான் எல்லாம் நடக்குதுங்கிற ஒரு உண்மையை அவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவாள். அதை தான் அந்த இடத்துல சொல்கிறார். விசாக, இந்திர, உபேந்திரர்களான 3 பேரும் தாங்கள் பெற்ற யுத்த ஜெயத்தை எல்லாம் வினயத்தோடு பரதேவதைக்கே அர்ப்பணம் பண்ணி அவள் பிரசாதத்தால்தான் அது கிடைத்தது என்று நமஸ்காரம் பண்ணி அவளுடைய உச்சிஷ்ட பிரசாதத்தையே பகுமானமாக பெறுவதற்காக ஓடோடி வருகிறார்கள். இப்போ அம்பாள் சாப்பாடு போடுவாளே தவிர தான் சாப்பிடுவதை நினைக்க மாட்டாள். பக்தர்களுடைய திருப்திக்காக அந்த குழந்தைகள் தன்னுடைய பிரசாதம் என்று தினசாக சாப்பிடட்டோன்னு தான் தினசான நைவேத்தியங்களை அவள் ஏற்றுக்கொள்ளுவது. ஸ்வக்கிரகத்தில் பார்த்திங்கன்னா அவளுக்கு சாப்பாடு வேண்டும் என்பதே கிடையாது. சுமங்கலி லட்சணமாக தாம்பூல தாரணை பண்ணி கொண்டிருந்தாலே போதும். அப்படித்தான் அம்பாளும் பண்ணுவாள். சிரிச்சிட்டு பரமாச்சாரியால் சொல்கிறார், வெற்றிலை போட்டு கொண்டாலே பசி மந்திச்சிடும் தானே அப்படிங்கிறார். அந்த கிரகத்திலே சுவாமிக்குத்தான் எதேஷ்டமாக பக்ஷ்யம் போஜ்யம் நிவேதனம் பண்ணுவது. அப்போதாவது கப்பரையாயை தூக்கிக்கிட்டு பிக்ஷாண்டியாக தெரியாமல் இருப்பார் அப்படிங்கிறதுக்காக. இப்போ சுப்பிரமணிய சுவாமியும் மகாவிஷ்ணுவும் இந்திரனும் திரும்பி வந்தபோது சுவாமி போஜனம் முடித்து நிறைய பிரசாத சேஷம் இருக்குது. ஆனால் இவர்கள் அதை பொருட்படுத்தவே இல்லையா. ஏன்னா அப்பாவுடைய உச்சிஷ்டமான பக்ஷ்ய போஜனங்களை விட அம்மாவுடைய உச்சிஷ்டமான தாம்பூல அந்த சக்கைக்கு தான் அவர்கள் பறந்து போகிறாங்க. இதற்கு ஒரு உபகாரணமும் ஆச்சாரியால் சப்டலாக சூக்ஷ்மமாக சங்கேதமாக சொல்கிறார். சண்டாம்ச நிர்மால்ய விமுகைஹி என சண்டிகேஸ்வரருடைய பங்கான பிரசாத சேஷத்திலே மனசு வைக்காதவர்களாக அப்படின்னு சொல்கிறார். என்ன பாயிண்ட் அப்படின்னா, பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியமாகி மீந்த சேஷத்தில் அவருடைய உச்சிஷ்டத்தில் சண்டிகேஸ்வரருக்கு தான் முதல்ல ரைட்ஸ். அவர் தான் முதல்ல அதை ஏற்றுக்கொள்வார். சிவசேஷத்தை சண்டிகேஸ்வரருக்கு பலி போட்டு விட்டுத்தான் மற்றவர்கள் ஸ்வீகரிக்கலாம் அப்படிங்கிற சம்பிரதாயம் இன்றைக்கும் உண்டு. நாமெல்லாம் அப்படி பண்ணுவதை ரொம்ப பாக்கியமாகவே நினைப்போம். ஏன்னா அந்த பூலோகத்தில் நம்மளை மாதிரி ஒரு மனுஷராக பிறந்து விட்டு பக்தி விசேஷத்தினாலே சாக்ஷாத் பரமேஸ்வர குடும்பத்தில் சுவாமி, அம்பாள், கணபதி, சுப்பிரமணியர்களோடு 5ஆமவராக சேர்ந்தவர் தான் சண்டிகேஸ்வரர். பஞ்சமூர்த்தி புறப்பாடு என்று இந்த 5 பேரைத்தான் உற்சவங்களில் பவனி எடுத்து வருவது. இப்போ அவருக்கு அதில் முதல் ரைட்ஸ் அவருக்கு போயிடுச்சு. இப்போ அவ்வளவு சிறப்பு பெற்ற சிவனடியாருடைய பிரசாதமாகவும் சிவப்பிரசாதமே ஆவது அந்த ரெட்டிப்பு விசேஷம் என்று நாம் கொண்டாடி அதை ஸ்வீகரிக்கலாம். சரி, ஆனால் சாக்ஷாத் இப்போ நாமெல்லாம் பூலோகத்திலிருந்து பக்தி செய்து அந்த நிலைக்கு போக வேண்டியவர்கள். அதனால் நாம் அதை பெற்றுக்கொண்டு பக்தி ஸ்ரதையோடு அதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப விசேஷம். ஆனால் அது சுவாமியுடைய புத்திரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கோ தேவேந்திரனுக்கோ பெருமாளுக்கோ அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அவசியம் அவர்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்கெல்லாம் நம்மை விட மிக 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 உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க இல்லையா. அப்போ அந்த 3 பேரும் மனுஷராக இருந்து தேவரான ஒருத்தர் ஸ்வீகரித்து கொண்டு வைத்த மிச்சம்தான் தங்களுக்குன்னா அது ஒரு மாதிரி தானே ஃபீல் பண்ணுவாங்க. அதைத்தான் மறைப்பொருளாக சொல்கிறார். சண்டாம்ச நிர்மால்ய விமுகைஹி அப்படின்னு சொல்கிறார். விமுகை அப்படின்னா மனசு வைக்காதவர்களாக அப்படின்னு அர்த்தம். இப்போ அம்பாளுடைய அனுகிரகத்திலே அவள் போட்ட பிச்சையிலே அசுரர்களை எல்லாம் ஜெயிச்சாச்சு. அப்போ அவளுக்கு தேங்க்ஸ் கிவிங் நமஸ்காரம் பண்ணி பிரசாதம் வாங்கிக்கணும்னு 3 பேரும் அம்பாள் சன்னதி, அம்பாள் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் ஓடுறாங்களாம். 3 பேரும் பறக்கிறார்கள். அப்படி பறக்கிற போதே அங்கே பிச்சைக்காராளாய் போய் நிற்கணும். குழந்தையாக போய் சரணத்தில் விழணும். இந்த வீர சூர மிலிட்ரி யூனிஃபாரத்தோடு தாட் பூட்டாக போகக்கூடாதுன்னு தலைப்பாகையை தூக்கி போட்டு விட்டு போகிறாங்களாம்.
மண்டையிலேயே அடிபடப்படாது என்பதற்காக ஒரு திருடனை பிடிக்க கிளம்பினா கூட யாருமே முண்டாசு கட்டி கொள்கிறதெல்லாம் இப்போல்லாம் பார்க்குறோம். அதற்கே ஒரு ஒசத்தி ஸ்டேட்டஸ் கொடுத்து தான் போலீஸிலும் இராணுவத்திலும் இன்னாருக்கு இன்னது என்று தொப்பி ஹெல்மெட் போட்டுக்கொள்வது. ஆனால் பெரியவர்களிடத்தில் போகிற போது டர்பன் மேல் வேஷ்டி எல்லாம் கூடாது. அப்படி இவர்களுடைய டர்பனை தள்ளிவிட்டு அபஹ்ருத சிரஸ்திரைஹி அப்படின்னு போட்டிருக்க. சிரஸ்திர என்றால் சிரசை ரட்சிக்கிற ஹெல்மெட். அபஹ்ருத என்றால் தள்ளப்பட்ட. அப்படி தள்ளிவிட்டு அம்பாளிடத்திலே அருமை குழந்தை முருகனும் அருமை சகோதரர் விஷ்ணுவும் அருமை சிஷ்யனும் இந்திரனும் போகிறார்கள். அண்ணான்னு விஷ்ணுவை ஸ்தானத்தில் அம்பாளுக்கு ஒசத்தி சொன்னால் இங்கே சரியாக வராது. அதனால் சகோதரர் அப்படின்னு சாமர்த்தியமாக பரமாச்சாரியால் சொல்கிறார். இப்போ ஹெல்மெட்டை கழட்டி போட்டதை சொன்ன ஆச்சாரியால் இவர்களும் கவசத்தை கழட்டவில்லை என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அபஹ்ருத சிரஸ்திரைஹி கவச்சிபிஹி என்றார். கவசம் பூண்டவர்களான அர்த்தம். இப்போ நியாயப்படி அதையும் கழட்டத்தான் வேணும். என்னை பார்க்க வந்தால் சட்டையை கழட்டுகிறீர்களோ இல்லையோ, கவசம் சட்டை தானே, பின்னையே அதை கழட்டவில்லை. அதுவும் கவனமாக ஹெல்மெட்டை கழட்டினவர்கள். எனக்கு என்ன காரணம் தோன்றுகிறது என்றால், பரமாச்சாரியால் சொல்கிறார், ஹெல்மெட்டோ தலைப்பாகையோ கிரீடமோ எதுவானாலும் அது ஈஸியாக அலாக்காக அப்படியே தூக்கி போட்டுடலாம். ஏன்னா அம்பாளை பார்க்க இவர்கள் ஓட்டமாக ஓடி வரும்போதே அப்படி தூக்கி போட்டுற முடியும். ஆனால் கவசம் என்பது தோள்பட்டை, 2 பக்கவாடுன்னு அநேக இடங்களிலே பொத்தான், ஸ்க்ரூ, ஸ்ட்ராப் மாதிரி பலதை இந்த பக்கம் அந்த பக்கம் என்று ஜாயின் பண்ணித்தான் போட்டுக்கொள்வதாகையால் லேசில் அதை கழட்டி போட்டுற முடியாது. நின்று நினாதித்தான் அதை கழட்ட முடியும். இப்போ அவ்வளவு பொறுமை அம்மாவை பார்த்து தங்கள் வெற்றியை தெரிவிக்க துடித்து கொண்டிருக்கும் குழந்தைகளாக இருந்த அந்த மகா பெரியவர்களுக்கு இல்லை. அதனால தான் அதோடையே வந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு அம்பாள் பரம அன்போடு தன்னுடைய தாம்பூல உச்சிஷ்டத்தை அனுகிரகித்தாள். தாம்பூலம் பரம மங்களம். அதிலும் அம்பாள் வாய் தாம்பூலம் அப்படின்னா கேட்கணுமா? இன்னொன்றும் கூட அது ஜெயத்தையும் குறிக்கிறது. வெற்றி இலை தான் வெற்றிலை, பூ காய் எதுவுமே இல்லாமல் வெற்றி இலைக்காகவே அதற்கு முக்கியம் என்பதால் வெற்றிலை என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். வெற்றி இலை என்ற அந்த அர்த்தத்தோடு கூட வெற்றி இலை என்றும் சேர்த்து கொள்ளலாம். வெற்றி வீரர்களாக திரும்பி வந்திருப்பவர்களுக்கு அம்பாள் வெற்றிலை பிரசாதம் தந்து வரவேற்பது பொருத்தம்தானே. வருங்காலத்திலும் அவர்கள் வெற்றி வீரர்களாக விளங்க அது ஒரு ஆசீர்வாதமாகவும் இருக்கும். ஆனால் ஆச்சாரியால் இப்படி பலன் எதுவுமே அந்த தாம்பூலத்திற்கு சொல்லலை. அம்மா உன்னுடைய வாய் தாம்பூலம் கவளம் கவளமாக விசாக இந்திர உபேந்திரர்களால் முழுங்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவதோடு முடிச்சுடுறார். ஏன் பலன் சொல்லலைன்னா, சொல்லி முடியாத பலனை அந்த பிரசாதம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தான். பொதுவாக சொல்லுகிற பலன் என்ன? அம்பாளுடைய தாம்பூல உச்சிஷ்டம் அமோகமாக கவித்துவ மேதை அருளும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. காளிதாசர், காளமேக புலவர், மூகர் இவர்கள் முறையே உஜ்ஜயினி மகாகாளி, ஜம்புகேஸ்வர அகிலாண்டேஸ்வரி, காஞ்சி காமாட்சி அவர்களுடைய தாம்பூல பிரசாதத்தில் தான் மகாகவிகளாகவே ஆனார்கள். அம்பாஷ்டகம் என்று ஆச்சாரியால் பண்ணியிருப்பதிலே அவரே அம்பாளுடைய தாம்பூல உச்சிஷ்டம் ஒரு ஜாதி குதிரைகளின் கதியை விட ஒசத்தியாக குதிநடை போடும் கவித்துவத்தை தருகிறதுன்னே சொல்கிறார். கவித்துவ பரிபாட்டி ஆரம்பிக்கும். கோடி குலாததிக தாட்டி முத்தார முகவீட்டி ரசேன தனுதாம் அப்படின்னு ஸ்லோகத்தின் பிராசமே ஜாதி குதிரை டாக் டாக்னு ஓடுற மாதிரி ஸ்டைலில் சொல்லியிருக்கார். ஆனால் சௌந்தரிய லஹரியிலோ கவித்துவ சக்தி தருவது அம்பாளுடைய க்ஷீரம் அப்படின்னு ஒரு இடத்துலையும் ஸ்லோகம் 75லையும், சரண தீர்த்தம் என்று இன்னொரு இடத்துல ஸ்லோகம் 98 சொல்லியிருக்கிறாரே தவிர இங்கே தாம்பூலத்தை பற்றி அப்படி சொல்ல காணோம். சரண தீர்த்தத்தை சொல்லுகிற இடத்திலே சரஸ்வதியின் வாய்த்தாம்பூல உச்சிஷ்டம் வாணி முககமல தாம்பூலம் அனுகிரகிக்கும் கவித்துவ மேதையை அம்பாளுடைய சரண தீர்த்தமே அனுகிரகித்து விடுகிறதுன்னு வேறு பிரித்து காட்டி ஒசத்தி வச்சு சொல்லியிருக்கார். சரணத்தில் பூசி இருக்கும் அரக்கு நலங்கினால் அந்த தீர்த்தமும் தாம்பூலச்சாறு மாதிரி செவப்பாக இருப்பதையும் பொருத்தம் காட்டியிருக்கிறார். கலித அலக்தக ரசம், செவ்வரக்கு குழம்போடு கலந்த ஜலம் என்கிறார். அலக்தகம் தான் தமிழில் அரக்கு அப்படின்னு ஆச்சு. லக்தகம் லாக்ஷா என்றும் அந்த அரக்கையே சொல்வதிலிருந்து தான் இதெல்லாம் வந்திருக்கு.
அப்போ வித்யார்த்தியான நான் என்றைக்கு அந்த சரண தீர்த்தத்தை பெறுவேன் என்று அப்படி வினயமாக கேட்கிறார். வித்யார்த்தி என்றால் வித்தையை விரும்பும் மாணாக்கன். ஜகத்துக்கே ஆச்சாரியால். பிரம்ம வித்யை, ஸ்ரீ வித்யை ரெண்டிலுமே சித்தி கண்டவர் தம்மை அப்படி சொல்லிக் கொள்ளுகிறார். பிரகிருத்தியா மூக்கர்களான பிறவி ஊமைகளையும் அந்த சரண தீர்த்தம் கவிப்பொழிய வைக்கிறது எனும்போது, அப்படி மூக்கர் என்றே ஒருவர் வரப்போவதையுமே ஆச்சாரியால் தீர்க்க திருஷ்டியில் பார்த்து சொன்னாப்புல இருக்கான். ரொம்ப உருக்கமாக அதை சரண தீர்த்தத்தை நான் பானம் பண்ணுவது எக்காலம், கதா காலே பிபேயம் அப்படிங்கிறார். என்னாலோ எந்த நாளோ என்று தாயுமானவர் உருகி உருகி கண்ணி பாடினார் போல கூடி இங்கு அம்பாளின் தாம்பூல ரசம் கவித்துவ சக்தி தருவதாக சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் கேள்வி வரும். அப்படின்னா சுப்பிரமணியரும் மகாவிஷ்ணுவும் இந்திரனும் எங்கே கவி பாடி இருக்கிறார்கள்னு. அதனால் அது வெற்றி வீரர்களுக்கு வரவேற்பு, ரிசப்ஷன், வருங்கால வெற்றிக்கு சக்தி தருவது, பரம ஞான பிரதம் அல்லது செத்த முன்னாடி சொன்ன மாதிரி சொல்லி முடியாத பலப்பிரதம் என்று நாம் வைத்து கொள்ளும்படி அப்படியே வெறுமனையே ஆச்சாரியால் போட்டிருக்கார். அப்பேற்பட்ட மகத்துவமானது அம்பிகையுடைய தாம்பூலம். அந்த தாம்பூலத்தை நாம் அவசியம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நேரடி தாம்பூலம் இப்போல்லாம் நமக்கு கிடைக்குமானா அந்த அளவுக்கு நாம் பாக்கியம் செய்தவர்கள் இல்லை. ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற போது அம்பிகையுடைய பூரண அனுகிரகத்தோடு அதுவும் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆனாலும் திருக்கோவில்களிலே தேவிக்கு சமர்ப்பிக்கக்கூடிய தாம்பூலம் எல்லாருமே வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்க இல்லையா, அது அவசியம் நமக்கெல்லாம் இப்போ கிடைக்கும். உள்ளே வச்சு அம்பாளுக்கு அந்த தாம்பூலத்தை பிரசாதமாக கண்டருளை பண்ணி அதை அவசியம் பெற்றுக்கொண்டு நாமெல்லாம் பிரசாதமாக அதை பெற்றுக்கொண்டு சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்டு அந்த அம்பிகையுடைய திருவருளுக்கு நாம் அனைவரும் பாத்திரராக வேண்டும் அப்படின்னு. அதுவும் ஆடி மாதம் வருது, அம்பாளுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். அதனால் அவசியம் தேவிக்கு தாம்பூலம் சமர்ப்பித்து அதை நாமும் பிரசாதமாக பெற்றுக்கொண்டு அன்னையுடைய திருவருளுக்கு பாத்திரராகும்படி கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீமாத்ரே நமக. பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன். ஜெய ஜெய காமாட்சி.